சங்கிலியன் பார்வையாளருக்கு வணக்கம். எமது இந்த சனலுக்கு முதல் தடவையாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை வழங்குமாறு உங்களை பேரன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெர்மனியில் பெரும் வரவேற்பை பெற்ற டாச்லாண்ட் டிக்கெட் என அழைக்கப்படும் மாதத்திற்கு 49 யூரோவுக்கு எல்லா மாநில அரசு போக்குவரத்துக்கும் இலவசமாக பயணிக்க வழங்கப்படும் இந்த டிக்கெட் பெட்டிய எதிர்காலம் தற்பொழுது சந்தேகத்துக்குள்ளாகியுள்ளது. 2023 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் பொதுமக்கள் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் நோக்குடன் வாடிக்கையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இருப்பினும் அதன் நிலையான நிதி ஆதாரங்கள் பற்றிய கேள்விகள் எழுந்துள்ளன. தற்பொழுது ஜெர்மனிய அரசியல் வட்டாரங்களில் இருந்து வந்திருக்கும் தகவலின்படி 2026 ஆண்டுக்குள் திட்டத்தை முற்றிலும் நிறுத்தும் அல்லது விலையை உயர்த்தும் திட்டங்கள் பரிசீலனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஜெர்மன் நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சகம் இதுவரை திட்டத்தின் தொடர்ச்சியை உறுதி செய்யவில்லை. மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான நிதி பங்கு ஒப்பந்தம் 2025 இறுதிக்குள் முடிவதால் 2026 திட்டம் தொடருமா என்பதில் திகைப்பூட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. பசுமை கட்சி மற்றும் பயணிகள் உரிமை அமைப்புகள் திட்டத்தை தொடர வலியுறுத்தி வருகின்றன. இது பொதுமக்கள் பயணத்தை ஊக்குவிக்கும் மட்டுமல்லாது பசுமையான வாழ்க்கை முறைக்கும் வழிவகுக்கும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். டாச்லாண்ட் டிக்கெட் திட்டத்தின் எதிர்காலம் தற்பொழுது நிதி மற்றும் அரசியல் தீர்மானங்களின் மீது சார்ந்திருக்கின்றது. 2026 ஆண்டில் அது தொடருமா அல்லது நிறுத்தப்படுமா என்பது பற்றிய தகவல்கள் வரும் சில மாதங்களில் வெளியாகும். அரசு தீர்மானங்கள் மற்றும் மாநில ஒப்பந்தங்களால் தீர்மானிக்கப்படும் என ஜெர்மனிய செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இந்த சங்கிலியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.